إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் ஒரு ஜுமா நாளை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு அவனை நின்று வணங்கி அவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் இங்கே எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, அதற்காகவே உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு மக்கள் நோய்களோட சிரமங்களோட கஷ்டங்களோடு இருக்கிற இந்த நேரம் இப்படியான ஒரு வாய்ப்பை தந்து அவனை வணங்கக்கூடிய நல்ல சூழலையும் தந்தானே, அதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை. அன்பானவர்களே, ஜும்மாவுடைய அவைக்கு நாம் முன்கூட்டியே வந்து விட்டோம், நாம் எல்லாம் நிறைய நன்மைகளை கொள்ளடித்து விட்டோம் என்றெல்லாம் நினைத்து விடாமல் சொல்லப்படக்கூடிய செய்திகளை ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒவ்வொரு உபதேசங்களுமே ஃபதக்கிர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். 51வது அத்தியாயத்துடைய 55வது வசனம், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, இந்த மூமின்களுக்கு நீங்க உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்க. அது அவர்களுக்கு பயனளிக்கும். எப்போ தெரியுமா? உண்மையான மூமின்களாக இருந்தால், அல்லாஹுக்காக முழுமையாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட மக்களாக இருந்தால். அப்படியாகத்தான் ஜும்மாவுடைய இந்த செய்திகள் எல்லாம் ஏதோ நம்ம கேட்கிறோம் கலைகிறோம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு இடம் கிடைச்சது உட்கார்ந்து தொன்று இல்லாம வேற எந்த வெளி சிந்தனைக்கும் போய்விடாமல் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளோடு இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய முதல் தலைப்பாக பணிவே உயர்வை தரும். இந்த துனியாவிலே நாம் எல்லாம் மனிதர்கள் தோழர்களே, சிறந்த உயர்ந்த மக்களாக வாழ்றோம் மாஷா அல்லாஹ். அப்படியான மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்க ஒரு சில நேரம் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பெருமை அடிக்கக்கூடியவனாக, நான் தான் உலகத்திலே பெரியவர் என்கிற அந்த நினைப்பிலே மிதப்பிலே வாழக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, பெரியோர்களே. அல்லாஹ் இந்த மண்ணிலே எனக்கு வழங்கிய அந்த அருட்கொடையை தவிர வேற எதை என்னால் எடுக்க முடியும்? வேற எதை என்னால் எடுத்து செல்ல முடியும்? அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் தந்த அருளை நாங்கள் நினைத்தால் இந்த பெருமை என்கிற குணம் வருமா? அல்லது என்னால் தான் எல்லாம் நடக்கிறது, என்னால் தான் எல்லாம் ஓடுகிறது, எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கிறாங்க என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்தால் அவனை விட அழிவையும் இழிவை சந்திக்கக்கூடிய ஒருவருமே கிடையாது அன்பானவர்களே. அப்ப நான் எப்படி வாழ்கிறேன்?
அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருக்குடை கண்மணி நாயகம் பெருமானாரை அல்லாஹ் எப்படி எல்லாம் பாராட்டுகிறான். இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நீங்கள் சிறந்த அழகிய குணத்திலேயே இருக்கிறீர்கள். பெருமானாரை எங்கேயாவது பெருமை அடித்து பார்க்க முடியுமா? பணிவை இழந்த நபராக நீங்கள் காண்பிக்க முடியுமா? அவர்களுடைய வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட சஹாபாக்கள் அதை நீங்கள் காண்பிக்க முடியுமா, பார்க்க முடியுமா? அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் தன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பை அடைந்தாலும் வெற்றிகளை அடைந்தாலும் பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும் அவர்கள் தாழ்வாகவே இருந்தார்கள், பணிவாகவே இருந்தார்கள். கொஞ்சம் பணம் வந்து விட்டால், கொஞ்சம் பேர் வந்து விட்டால், கொஞ்சம் மக்கள் எல்லாம் என்னை பாராட்டுறாங்க என்ற அந்த நிலை வந்து விட்டால் மனிதன் பெருமை அடிக்கிறானா இல்லையா? மனிதன் தன்னுடைய அந்த உழைப்பிலேதான் எல்லா வெற்றிகளும் விழுது நினைக்கிறானே. அந்த பணிவற்றவர்களாக நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். துனியாவிலேயும் நலவு இல்லை, நாளைய மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த உயர்வும் கிடையாது தோழர்களே, பெரியோர்களே. அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயம் 63 64வது வசனம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் யார்? இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் தெரியுமா? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இந்த மண்ணிலே பணிவோடு நடப்பார்கள். இந்த மண்ணிலே என்னால் எதுவும் சாதிக்க முடியாது அல்லாஹ் தந்ததை தவிர என்ற அந்த அமைதியான குணத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். வைதா காத்தவகமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்களை பார்த்தால், வீண் விவாதம் செய்யக்கூடிய மக்களை பார்த்தால் சலாம் சொல்லி நகர்ந்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நானே எல்லாத்தையும் பேசுவேன், ஹக்கை எடுத்து வைக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. ஆனா இங்க நான் தான் பெரியவன், நான் தான் உயர்வு என்கிற அந்த நிலையை காண்பிப்பதற்காகவே பேசுவார்கள். என்னை எல்லாம் பேசி உங்களால வெல்ல முடியாதுங்க, அப்படியான பேச்சாற்றல் உள்ளவன் நான், அப்படியான பணபல்லம் உள்ளவன் நான், என்னிடத்தில் நின்று பேசவே உங்களுக்கு எல்லாம் தகுதி வேண்டும், என் முன்னால் நீங்கள் உட்கார்வதற்கான அந்த அருகதை உங்களுக்கு கிடையாது என்றெல்லாம் ஏன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்? இஸ்லாமிய சமுதாயமே அப்படி சில பேர் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹு அக்பர். ஆனால் தோழர்கள், இதெல்லாம் பணிவு என்கிற குணம். நான் எல்லாம் பணிவாத்தாங்க வாழ்றேன் என்ற எந்த நிலையிலே நீங்கள் பெருமையை பார்க்கவே முடியாது என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் தோழர்களே, நம்மை அறிந்தோ அறியாமலேயோ ஷைத்தான் நம் இபாதத்திலே, நம் ஈமானிலே விளையாடுவதெல்லாம் இந்த பணிவு என்கிற குணத்தை தகர்ப்பதிலே தான். பணிவற்றவராக நம்மை வாழ வைப்பதை ஷைத்தான் ரொம்ப முயற்சி செய்கிறான். 3 விஷயத்திலே ஷைத்தான் நம்மிடம் போட்டி போடுகிறான். நம்மை பெருமைக்குரியவனாக அவன் மாற்ற நினைக்கிறான், பேராசைக்காரனாக மாற்ற நினைக்கிறான், அதே மாதிரி போராமைப்படக்கூடியவனாக மாற்ற நினைக்கிறான். இந்த 3 வந்துவிட்டால் அவன் பணிவை இழக்கிறான். நாங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர பெருமையே நான் அடிக்காதவன் என்று சொல்லிக் கொள்ள தயாரா? ஒரு சில நேரம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மனசிலே அந்த மமதை குணம் ஏற்படுகிறதே. எந்த குணத்தால் ஷைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை, அதாவது ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்டானோ, எந்த குணத்தால் அல்லாஹ் அவனை சபித்தானோ, எந்த குணத்தினால் முன் சென்ற சில மக்களை அல்லாஹ் அழித்து ஒழித்தாரோ, அப்படியான பெருமையும் பணிவற்ற குணங்களை எங்கள் வாழ்க்கையில இருந்தால் அவர்களுக்கு நஷ்டம்தான் தோழர்களே. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் பணிவை இழக்கிறீங்க என்று அல்லாஹ் சொன்னால் அந்த இடத்திலே உங்களுக்கு அழிவு ஸ்டார்ட் என்று ஏராளமான ஆயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றால் ஃபத்ஹ் மக்கா இல்லையா தோழர்களே? மக்காவுடைய அந்த வெற்றி என்பது எப்படியான ஒரு நிலை? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சில வெற்றிகளை சந்தித்து விட்டால் அப்படியே கொண்டாடுகிறான். என்னால் தான் இந்த வெற்றி கிடைத்தது என்று அவன் பெருமை அடிக்கிறானா இல்லையா? இந்த மஸ்ஜித் உருவாக நான் தான் காரணம், இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க அதுக்கு நான் தான் மூளையாக இருந்தேன். ஒரு ஆர்வத்துக்கு சொல்றது வேறங்க. ஆனா என்னால் 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 என்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மையை தனக்குள் எடுத்துக் கொள்கிறானே, அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று அல்லாஹ் எத்தனை தடவை நமக்கு சொல்லி தருகிறான் தெரியுமா? குறிப்பாக வெற்றி வரும்போது, நம் வாழ்க்கையில சில வெற்றிகளை, சில லாபங்களை, சில நன்மைகளை அடையக்கூடிய நேரம், யா அல்லாஹ் இது என்னால் ஏற்பட்டதல்ல, நீ தராமல் போனால் எனக்கு எதுவுமே இல்லை அரச்சா, உன்னால் மட்டும்தான் இது கிடைத்தது என்று அந்த நேரம் நாம் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக பணிதலை கொட்டுகிறோமே, அவன் தான் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவன். அதனாலே தானே மக்காவுடைய வெற்றி, மக்காவில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் வாக்களித்தான், நபியை நீங்க கவலைப்படாதீங்க, நபியை நீங்க சிரமப்படாதீங்க, நிச்சயமாக இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, இந்த ஊரை நாம் திருப்பி உங்களுக்கு வெற்றியாக்கி தருவோம். அந்த அடிப்படையிலே தானே தோழர்களே, பெரியோர்களே, அந்த ஊர், அந்த நகரம் எந்த போர் இல்லாமல், சத்தங்கள் இல்லாமல், எந்த கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாஹ் வெற்றியை தந்தான். அப்படியான அந்த நேரம் அந்த மக்கமா நகரத்துக்குள் செல்லும் போது அல்லாஹ் என்ன சொன்னான்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அவங்க எல்லாருக்கும் தெரியக்கூடிய அத்தியாயம் தானே. அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் வெற்றியும் வந்தால் என்ன செய்யுங்க?
அவனை இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துதி பாடுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். உன்னுடைய புகழால் உன்னுடைய செயலால் நடக்கல. அப்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வெற்றி வந்தாலும் ஏன் தோல்வி வந்தாலும் கூட அது உன்னுடைய கையில இல்லையடா, அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அப்படி இந்த வாழ்க்கையில நான் ஒரு கணவன் என்று பெருமை அடிக்கிறான், நான் ஒரு நல்ல முதலாளி என்று பெருமை அடிக்கிறான், அல்லது என்னால் தான் இந்த இடமே நகர்கிறது என்று அந்த உணர்விலே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறானே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தி நீங்கள் படித்து பார்த்தால், குறிப்பாக அல்லாஹ் தனக்கு இடக்கூடிய அந்த சிம்மாசனத்திலே அந்த பண்புகளிலே முக்கியமான என்ன தெரியுமா? அல் இஸ்ஸ இஸாருஹு, இருக்கிற எல்லா கண்ணியங்களுமே என்னுடைய கீழாடையாக இருக்கிறது. வல் கிப்ரியாஉ திராஉஹு, என் பெருமை என்பது என்னுடைய மேலாடையாக இருக்கிறது. இதை எடுத்துக்கொள்ள யார் நினைக்கிறார்களோ எனக்குத்தான் எல்லா கண்ணியம், நான் தான் உயர்ந்தவன், என்னால் தான் என்று நினைத்தால் என்னோடு அவன் மோத தயாராகி விட்டான். யாரோடு மோதுகிறீர்கள்? கண்மூடி யோசித்து பாருங்கள் தோழர்களை, பெரியோர்களை. சாதாரணமான தலைப்பல்ல இது. தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், அமல் செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார்ல இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, இன்ன எல்லா அமலையும் செய்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு செகண்ட் பணிவற்ற மக்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எத்தனை நபரிடத்துல நீங்க எரிஞ்சு எத்தனை பேருடைய கோபத்தை சம்பாதிக்கிற மாதிரி நடந்திருப்பீங்க. உங்க வீட்டிலிருந்து துவங்கி பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் பாராட்டுற, நபியே நீங்க சாதாரணமான குணம் அல்ல, அது மகத்தான குணத்துல இருக்கிறீங்க. பெருமானாருடைய பொறுமை என்ன, பெருமானாருடைய பணிவு என்ன, பெருமானாருடைய கனிவு என்ன, எல்லா நேரத்திலையுமே அவங்க தாழ்ந்து போனாங்களே. எதிரிகள் அப்படியே அடக்கி ஒடுக்கும் போது கூட அந்த இடத்தை நான் ஒரு நபி என்கிற அந்த நிலையை காட்டாமல் எந்த நிலையிலேயும் பெருமை அடிக்காத நபராக வாழ்ந்து காண்பித்தார்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில சிறு வெற்றி கிடைத்து விட்டால் அப்படியே என்ன செய்யறா? தன்னால் தான் என்று சொல்கிறான். ஒரு தோல்வி கிடைத்து விட்டாலும் அது என்ன, எனக்கெல்லாம் இது வராது, ஏதோ வந்துருச்சு, நான் கொஞ்சம் அலாட்டா இருக்கிறேன், அதை கூட ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இல்லையே. அப்ப எப்படி நாங்க அல்லாஹ்விடத்துல உயர்ந்த இடத்தை பெற முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய நேசனாக நாங்க நடக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை நீங்கள் படிக்கலாம் தோழர்களே. மா நகஸத் ஸதகத்தன் மின் மால், சதகா உங்கள் பொருளாதாரத்தில் எதையும் குறைவாக்கி விடாது. வமா ஸாதல்லாஹு ஆபதின் பிஅஃவின், மன்னிப்பால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை உயர்த்தத்தான் செய்கிறான். பிற மக்களை மன்னித்து பழகுங்கள். பிற மக்களுக்கான என்ன உதவி, என்ன தேவை புரிந்து நடங்க. அது மட்டுமல்ல, வமா தவால அஹதுன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீங்கள் பணிந்து போனால் இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் விடுவதில்லை. இனி என்னுடைய செயல், என்னுடைய காரியங்கள், என்னுடைய நிலை எல்லாம் நான் பணிவா பேசுறேன். ஒருத்தவங்க வராங்கன்னா முதல்ல சிரிச்ச முகத்தோட பழக நாங்கள் தயாரா? வாங்க வாங்க உட்காருங்க. செல்வந்தர் வந்தால் ஒரு பார்வை, ஏழை வந்தால் மறுபார்வை என்றால் அவர்கள் பணிவு உள்ள மக்களா? அவர்களை பார்த்து அல்லாஹ் நேசிப்பானா? யோசித்து பாருங்கள். எனக்கெல்லாம் இந்த டாபிக் தேவையே இல்லைங்க, நான் பணிவாதான் இருக்கிறேன், எல்லாத்தையுமே அக்கறையா தான் நடக்கிறேன், எல்லாரையும் மன்னிச்சு தான் பழகிறேன், எல்லாத்தையும் நீதமா தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில சுகமோ துக்கமோ கஷ்டமோ நஷ்டமோ நான் பெருமையை அடித்தது கிடையாது என்று நானோ நீங்களோ அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர அடித்து சொல்ல முடியுமா? நான் என்னை கேள்வி கேட்கிறேன், நீங்கள் உங்களை கேள்வி கேளுங்கள் தோழர்களே. என்னுடைய உயர்வு என்றால் அது அல்லாஹ் தந்தது மட்டும்தான். எனக்கு ஏதேனும் தோல்வியா? அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அவ்வளவுதான். என்னால் தான் அல்லது இவங்களால தான் என்று அந்த நேரத்திலே பணிவை இழக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை அவன் இறக்குகிறான். பாருங்க, தோல்வியில மனுஷன் துவண்டு போயிடுறான். தோல்வி நேரத்துல அந்த சந்தர்ப்பத்திலே கூட அல்லாஹ்வை மறந்த மக்களாக அவங்க மாறிடுறாங்க. புகாரில 6051வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். கானத் நாக்கத்துல்லி ரசூலில்லாஹ் துஸம்மா அல் அலுபா, அகிலத்தின் அருக்குடை அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் வெறுமனே அந்த நபிக்கு சர்டிபிகேட்டை கொடுக்கல, மகத்தான குணத்தில் நபியை நீங்க இருக்கிறீங்கன்னு அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் மாஷாஅல்லாஹ் தொழுகையாளிகள், இபாதத்தாளிகள், குர்ஆன் கையுமாக இருக்கக்கூடியவர்கள், எந்த உதவிகள் கேட்டாலும் ஜகாத்தை சதகாக்களை அள்ளி 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 கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் கேரக்டர் குணம் என்று வரும்போது அதிலே கொஞ்சம் சோர்வாகத்தானே இருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. ஆனால் பெருமானாருடைய குணத்தை பாருங்க. பெருமானாருக்கு அழகான ஒரு ஒட்டகம் இருந்ததாம். நன்றாக கேளுங்கள் தோழர்களை, தாய்மார்களே. அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் என்ன? அல் ஆலுபா. அந்த ஒட்டகத்தை ஜெயிக்க, அதை தோற்கடிக்க யாருக்கும் முடியாது. எல்லா ஒட்டகத்தையும் இது ஜெயித்து விடும். எவ்வளவு பெரிய ஒட்டகமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குதிரையாக இருந்தாலும் இந்த ஒட்டகம் முன்னாடி போய் சேர்ந்து விடுமாம். எல்லா ஒட்டகத்தையும் முந்தி அடித்து
எல்லா போட்டியில நம்பர் 1 இந்த அல்லாஹ். எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட ஒரு வாகனம் இருக்கு, உலகத்துல யாருக்கும் கிடையாது. அதுல போகும்போதே என்ன ஃபீல் கிடைக்கும்? ரோட்ல பாக்குறவன் எல்லாம் தாழ்வாகத்தான் தெரிவான். கொஞ்சம் கார்ல போறவன் பைக்ல போறவன் பார்த்தா என்னடா இவனுங்க பைக்ல போய் சாகடிக்கிறாங்க. மனுஷன் நினைக்க தோண்டுகிறான், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் அழகா வரலாமே, அதெல்லாம் நம்ம நினைக்கிற வேற. ஆனால் முக பாவனையில கேவலமா வெளிப்படுத்துறாங்களே, அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு சந்தோஷப்படணும். ஏன் ஒட்டவன் அலுபா ஏதாவது வின் பண்ண யாராவது தோற்கடிக்க தயாரா இப்படி கேட்டதே கிடையாது. எத்தனை ரேஸ் வைத்தாலும் அலுபாதான் நம்பர் 1. ஆனா வெளியூர்ல இருந்து ஒரு கிராமப்புற அரபி வருகிறார், சாதாரண அடிமை. அவர்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்கு. சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க, நம்ம இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அதுபாவுக்கும் இந்த சாதாரண அரபியினுடைய ஒட்டகத்தை நம்ம ரேஸ் வைப்போம், போட்டி வைப்போம். கண்டிப்பா அதுபா தான் வின் பண்ண போகுது. இருந்தாலும் சரி ஒரு போட்டி வைப்பேன்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா அதுபா பின்தங்கி விட்டது. அந்த கிராமப்புற சாதாரண மனுஷனுடைய ஒட்டகம் முந்தி விட்டது. எப்படி இருக்கும்? எல்லா நாளும் ஜெயிக்கும், இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, ஏதோ ஒரு விஷயம் போல, ஏதோ அதுக்கு முடியல போல அப்படின்னு சாக்கு போக்கை சொல்லல. சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கோபப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அதுவா தோர்த்து விட்டது யார சொல்லலாம், இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, இது உங்களுக்கு சிரமம் தானே யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல பாருங்க பெருமானார் சொன்ன வார்த்தை இதுதான் பணிவினுடைய உச்சம். தோழர்களே, தாய்மார்களே, இன்ன ஹக்கன் அலல்லாஹ் அல்லா யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வலஅஹு. ஒரு விஷயத்தை அல்லாஹ் உயர்த்துறான் என்றால் அதே விஷயத்தை அல்லாஹ் தாழ்த்தவும் செய்வான். உயர்வும் சரி தாழ்வும் சரி அந்த ரப்பிடத்திலே தான் இருக்கிறது. இத்தனை நாள் அதுவா ஜெயிச்சது என்னாலயா, ஏன் ஒட்டகங்களாலயா, அல்லாஹ்வாலயா? அதே மாதிரி நீங்க தோர்த்ததென்றால் அதுவும் அல்லாஹ்னால தான். என்னிடத்துல என்ன இருக்கிறதப்பா, என்னோட ஏன் ஒப்பிடுகிறீர்கள் என்று சொன்னார்களே. இது எப்படியான தோல்வியிலே கூட ஒரு பணிவினுடைய யதார்த்தம் அன்பானவர்களே. தோல்வி வந்தால் துவண்டு போயிடுறாங்க, தோல்வி வந்தால் மனச சங்கடப்பட்டுறான். ஆனா அந்த நேரத்திலே நீங்கள் பொறுமையாக இருப்பது பணிவினுடைய ஒரு உச்சம் தானே தோழர்களே, தாய்மார்களே. அந்த நேரத்தில் நம்முடைய குணங்கள் எப்படி அமையணும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சராசரியா மனிதரோட பழகிற விதம் எப்படி இருக்கிறது? வந்து நம்ம இங்க உட்கார்ந்தோம், எல்லாரும் சிரிச்ச முகத்தோட கை கொடுத்தாங்க, விசாரிச்சாங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனா சில நேரம் சில உறவுகள்கிட்ட பேசுறதில்லை, கை கொடுப்பதில்லை, முகம் சிரித்த நிலையில சந்திப்பது கூட கிடையாது. வீட்டில சென்றால் மனைவிட்ட இன்முகத்தோட பேசுறோமா, பிள்ளைகிட்ட பணிவா உட்கார்ந்து நடக்கிறோமா? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிற இந்த குணத்தை இந்த உரைக்கு பின்னால் எல்லாரும் மாஷா அல்லாஹ் குணமாத்தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் என்னிடத்திலே பணிவு வர வேண்டும், நான் தான் என்கிற அந்த நிலை இந்த நிலையிலேயே மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டும். அப்படிதான் பெருமானார் வாழ்ந்தார்கள். ஏழைகளாக இருக்கட்டும், அனாதைகளாக இருக்கட்டும், கஷ்டப்படுற மக்களாக இருக்கட்டும், எல்லாரிடத்திலையும் சகஜமாக பழகினார்கள். அவர்கிட்ட கிட்ட போக முடியாது, அவர் அவ்வளவு ஈஸியா பேசிட மாட்டார். இப்படி இருக்கமா டைட்டா ரசூலா இருந்ததே கிடையாது. பாருங்கள், ஹாக்கிம்ல ஒரு செய்தி வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியிலே அப்படியே படைசூழ அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரம் வெளியூர்ல இருந்து ஒரு நபர் வருகிறார். அவருக்கு ஆசை அல்லாஹ்வுடைய ரசூலை அகிலத்தின் அருக்குடைய பார்க்கணும். பெருமானாரை பார்க்கிறார், அப்படியே எட்டி இருந்து பார்க்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கிறாங்க, எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு மத்தியில் அண்ணலம் பெருமானார் அந்த தயங்கி நிற்கிற மனுஷனை பார்க்கிறார்கள். ஆஹா, நம்மிடம் பேச இந்த மனுஷன் தயங்குறானே என்று அவ்வளவு பேருக்கு மத்தியிலே அல்லாஹ் ரசூல் எழும்பி போகிறார்கள். இன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகளை எழும்பி போய் ரிசீவ் பண்ணி வர வைக்கிறீங்களா? இன்னபிற உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்கள்ட்டையாவது இன்முகத்தோடு பேசுறீங்களா? பணி செய்யக்கூடிய மக்கள்கிட்ட கனிவா நடக்கிறீங்களா? இதெல்லாம் மூமினுடைய பண்பு. ஆரம்பத்தில் சொன்னோமே, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானினுடைய அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க? இந்த மண்ணிலே இந்த பூமியிலே பணிவோடு நடப்பாங்க. ஏன் அல்லாத முக்கியத்துவப்படுத்தி சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அதற்கு ஏற்றாதை போல இருந்தது. நேரா போறாங்க, அந்த அடிமையை அந்த வெளியூர் வாசியை ரசூல் அப்படியே அழைத்து வருகிறார்கள். ரசூல்லா கிட்ட வரும்போது இன்னும் கை கால் உதறுது. ரசூல்லா கிட்ட நிக்கிறோம், ரசூல்லா என்ன டச் பண்றாங்க. அப்ப அவர் கை காலா உதறுது. பெருமானார் சொல்றாங்க, ஹவ்வின் அலைக இன்னமா அன இப்னு இம்ராஅத்தின் மின் குரைஷ் தஅக்குலுல் கதீத். சாதாரண சலிக்கப்படாத கோதுமையை சாப்பிட்ட ஒரு அடிமையின் மகன் தான் நான். யார் ரசூலுல்லாஹ். சின்னதா ஒரு பொறுப்பு, சின்னதா ஒரு பதவி. ஒரு சகோதரர் சாதாரணமாக இருந்தார், நல்ல மனிதர் தான். ஆனால் ஒரு பொறுப்பு வந்த உடனே பெரிய பதவி வந்துருச்சு. அவர் சொல்றாரு,
பழைய மாதிரிலாம் நான் பேச ஏங்க பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, பழைய மாதிரி கேஷுவலா இருக்க மாட்டேங்கிறீங்க, இப்ப பொறுப்பு வந்துருச்சு இல்ல, பதவி வந்துருச்சு இல்ல, கொஞ்சம் கெத்தாதாங்க இருக்கணும், எல்லாத்தையும் ஈஸியா போய் இறங்கி பேசிட முடியுமா, நம்மள மதிக்க மாட்டாங்கல்ல, இப்படி எல்லாம் பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அண்ணலம் பெருமானா அந்த தோல் மீது கை போட்டு சொன்னார்கள், ஏனப்பா நீ நடுங்கிறாய், உன்னை போன்ற நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். சுப்ஹானல்லாஹ். அதனாலே தான் அகிலத்தின் அருட்கொடை, அதனாலே தான் கண்மணி நாயகம், அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இப்படி பாராட்டுகிறான், சிலாகிக்கிறான். அந்த குணங்கள் எல்லாம் தோழர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. அப்படியே அவரை பக்கத்திலே அமர வைத்து அண்ணல பெருமானார் சொன்னாங்க, உன்னுடைய தேவைகள் என்ன? நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் பேசிவிட்டு சொன்னார்கள், உன்னை போன்ற மனுஷன் தான் நான், எப்போது வேண்டுமானால் என்னை சந்திக்க நீ வா. எப்படியான பண்பு தோழர்களே! தொழுகைக்கு நேரம் ஒதுக்குறீங்க, மற்ற இபாதத்துக்கு நேரம் ஒதுக்குறீங்க, உறவுகளை போய் சந்திக்க, உங்க வீட்டு உறவுகளில் ஏழைகளை போய் சந்திக்க நேரத்தை ஒதுக்குறீங்களா? அல்லது உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையா இருக்கிற, இதெல்லாம் பணிவினுடைய இன்னொரு யதார்த்தம் தானே தோழர்களே. அப்படி பெருமானார் வாழ்க்கையில பார்க்கலாம். இன்னொன்றை சொல்லவா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி என்றால் பைத்துல் முகத்தஸ் வெற்றி. அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் பெருமானார் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். மீண்டும் யூதர்கள் கையில இருக்க, மீண்டும் முஸ்லிம்கள் கையில வரும், அது வேற. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல சுப்ஹானல்லாஹ் பெருமானார் சொன்னதை போல பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டு விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அப்படியே அந்த வெற்றி விழாவுக்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹுடைய ஆடையை பார்த்தால் கிழிந்து போய் அதிலே ஒட்டு போடப்பட்டிருக்கு. கிழிந்த ஆடை. யார்? உமர் ரலியல்லாஹு. பெரிய பெரிய மன்னர்களும் அரசவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கு. வெற்றி விழா, பைத்துல் முகத்தஸை கொண்டாடக்கூடிய அந்த இடம், பெருமானாருடைய முன்னறிப்பு நிகழ்ந்த இடம். எப்படி மெடுக்கா வரணும், ஒரு பயானுக்கு வரோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஃபங்க்ஷன் போறோம், எவ்வளவு எல்லாம் நம்ம அலங்காரப்படுத்திக் கொள்றோம், நம்ம ட்ரெஸ்லயே நம்ம ஸ்டேட்டஸ் தெரியணும், அது நல்லதுதான் சில நேரம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அப்படி வரக்கூடிய நேரம் அருகிலே இருக்கிற இன்னொரு சஹாபி கேட்கிறார், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களே, இப்படியான ஒரு வெற்றி விழாவுக்கு நீங்க வரீங்க, ஆனா இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு ஆடை அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு கண்ணீர் மல்க சொன்னார்கள், அஸனல்லாஹு பில் இஸ்லாம், கண்ணியம் என்பது நம்முடைய மார்க்கத்திலே தானப்பா இருக்கிறது, என்னிடத்துல இருப்பதிலேயே சிறந்த ஆடை இதுதான். யோசித்து பாருங்கள், தன்னுடைய அந்த அரசபையிலே வெற்றி விழாவிலே அந்த மன்னராக வரக்கூடிய நேரம் எப்படி அந்த ஆடையிலே கூட பணிமை காண்பித்தார்களே தோழர்களே. அவ்வளவு பெரிய வெற்றியை நான் தான் அங்கே முதன்மை என்ற அந்த இடத்திலே கூட எப்படி எல்லாம் கண்ணியமாக நடந்தாங்க. காரணம், அல்லாஹ் நம்மை நேசிக்கணும், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரியத்திற்குத்தான். அப்படிதான் அண்ணலம் பெருமானாருடைய வாழ்க்கையும் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, பள்ளிவாசலை கிளீன் செய்து துடைத்து அழகுபடுத்திய ஒரு பெண்மணி பாக்குறாங்க, ஃபஜருடைய நேரம், எங்கே அந்த அம்மா? யார் ரசூலுல்லாஹ், நேற்றிரவே மரணித்து விட்டார்கள், இன்னா லில்லாஹி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் களையவில்லை, கண்டிக்கிறார்கள். ஏன் எனக்கு சொல்லல, ஏன் என்ன எழுப்பல, என்ன ஒண்ணு, ஒரு வேலைக்காரி தானே யார சொல்ல, அதை ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான் என்ன? பெருமானார் கண்டிக்கிறார்கள். நம்மிடத்தில் சிறந்த பெண்மணியாக அவர் இருந்தார், அல்லாஹ்வுடைய இறையில்லத்தை தூய்மையாக்கிய ஒரு பெண்ணாக அவர் வாழ்ந்தாரே, அவர் கபரை காட்டுங்க ரசூலுல்லாஹ் ஓடுறாங்க, அந்த தாய்க்காக துஆ செய்தார்களே. பணிவினுடைய ஆக உயர்ந்த சிறப்பு நிலையா இல்லையா தோழர்களே, பெரியோர்களே? இந்த குணங்கள் எல்லாம் எங்க என்னுடைய வாழ்க்கையில வரப்போகிறது? என்னுடைய இருமாப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய பேராசை, என்னுடைய பெருமை, என்னுடைய அகம்பாவம் என்னால் தான் என்று எல்லா நிலைகளையும் இதே சபையிலே போட்டு காலின் கீழ் மிதித்து விட்டு நாங்கள் நகர்ந்தால் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தோழர்களே. அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்களாகவும் இருப்பார்கள். நிச்சயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லுவான், 10வது அத்தியாயம் 64வது வசனம், யார் பணிவோடு வாழ்கிறார்களோ, கனிவோடு நடக்கிறார்களோ, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு தான் துனியாவிலும் சரி நாளை மறுமையிலும் சரி கண்ணியத்தை தருவான், அல்லாஹ் உயர்வை தருவான். பணிவா நடந்து பாருங்க, இரக்க குணத்தோடு வாழ்ந்து பாருங்க, மன்னித்து பாருங்கள், அல்லாஹ் அதனால் உங்களுக்கு ஒரு உயர்வை மேன்மையை தருவானா இல்லையா தோழர்களே, பெரியோர்களே? அப்படி இந்த மண்ணிலே வாழும் போதே மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை பெற்ற ஒரு நபருடைய வாழ்க்கை, சஹாபி அல்ல, ஒரு தாபி. இந்த வரலாறை கேட்டால் நிச்சயம் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும் தோழர்களே. முஸ்லிம்ல 4969வது செய்தி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை, எல்லா சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சபையில பெருமானார் எல்லாருக்கும் உபதேசம் செய்துவிட்டு ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அந்த சபையில இருக்கிறார். உமரை பார்த்தே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே பின்னால் ஒரு காலம் வரும், யமன் தேசத்திலே இருந்து உவைஸ் அல் கர்னி, யாரு? உவைஸ் அல் கர்னி என்கிற ஒருவர் வருவார். அவர் உடம்பெல்லாம் தொழுநோய் ஏற்பட்டு அது குணமான அடையாளமாக ஒரு காயின் அளவுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க அவர் முதுகுல பாப்பீங்க. தாய் தந்தையை மதிப்பதில் இவருக்கு மிஞ்சி ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூல் சந்திச்சிருக்கிறாரா? பெருமானார் காலத்திலேயே வாழ்ந்திருந்தான் ரசூல், அவர் நேரா பார்க்கல. சோ சஹாபியுடைய லெவல் அவருக்கு இல்ல, அடுத்த லெவல் தாபியா. அப்ப உமர் ரலியல்லாஹு பார்த்து பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே நீங்க அந்த உவைஸ் அல் கர்னியை சந்திப்பீங்க. அப்படியானால் அவரை சந்திக்கும் போது உங்களுக்காக, உங்கள் மறுமை வெற்றிக்காக, உங்களுடைய எல்லா நலவுக்காக நீங்க அவரை பார்த்து துவா கேட்க சொல்லுங்க. யார் கேட்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு போன்ற மாமனிதரை காட்ட முடியுமா? உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்தின் சொந்தம் என்று அறிவிக்கப்பட்டவரா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே தோழர்களே, தாய்மார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் போய் வரக்கூடிய நேரம் சொன்னார்களே, உமரே உங்களுக்காக கண்ணாடி மாலை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான், கண் கொள்ளாத காட்சி அது, அதனை உள்ளத்தை நான் பார்க்க ஆசைப்பட்டேன், நீ ரோஷக்காராயிற்றே என்று நான் பார்க்காமல் வந்தேன். உடனே ஓடோடி வந்து பெருமானாரை கட்டி தழுவினாரே, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க போய் பார்ப்பதாலயா நான் கோவப்பட போகிறேன்? அகார் யார் ரசூலல்லாஹ், ரோஷப்பட போகிறேன். உங்களாலைத்தானே எங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான் யார் ரசூலல்லாஹ் என்று சிலாகிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான். 20க்கு மேற்பட்ட ஆயத்துகள் அல்லாஹ் அவருடைய கூற்றுக்கேற்ப அல்லாஹ் இறக்கி மேன்மையாக்கினானே தோழர்களே, பெரியோர்களே. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தன் மரண நேரத்திலே கூட, சக்கராத்திலே கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எனக்கு வேண்டும் என்று தன் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் பணிவோடு வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு, அவர் என்ன செய்யணுமா? ரசூலுல்லாஹ்வையே பார்க்காத ஒரு தாபியுடைய ரேஞ்சில இருக்கக்கூடிய உவைஸ் அல் கர்னியை பார்த்தா அவர் போய் கேட்கணுமா? உமர் ரலியல்லாஹு கேட்கணுமா? உவைஸ் அல் கர்னியே எனக்காக, என் மறுமை வெற்றிக்காக, என்னுடைய சொர்க்கத்துக்காக துவா செய்யுங்க. பெருமானார் சொல்லி மௌத்தாகிட்டார்கள். யமன் தேசத்திலிருந்து எந்த பயணக்குழு வந்தாலும், எந்த கூட்டங்கள் வந்தாலும் உமர் ரலியல்லாஹு எல்லா வேலையை விட்டு விட்டு ஓடி விடுவாராம். அந்த சபையிலே போய் நின்று கேட்பார்களாம், இந்த இடத்திலே உவைஸ் அல் கர்னி இருக்கிறாரா, உவைஸ் அல் கர்னி இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யாரும் இல்லை. நாட்கள் நகருகிறது. அதே போல சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் யமனிலிருந்து ஒரு பெரிய வணிக கூட்டம் வருகிறது. அந்த இடத்திலே நேராக உமர் ரலியல்லாஹு போய் நிற்கிறாங்க. இந்த சபையிலே உவைஸ் அல் கர்னி என்கிற மனிதர் யாரேனும் இருக்கிறார்களா? அந்த கூட்டத்தில் ஒரு அப்படியே கையை தூக்குகிறார், எழும்புகிறார். அவர் சொல்லுக, நான் தான் உவைஸ் அல் கர்னி, இத்தனை ஆண்டு காலத்தினுடைய தேடல், ஆஹா என்று ஓடோடி போய் அந்த உவைஸ் அல் கர்னியுடைய கையை பிடித்துக் கொண்டார் கலீஃபா உமர் ரலியல்லாஹு. சொன்னார்கள், உவைஸ் அல் கர்னியே, அந்த ஹதீஸுடைய வாசகத்தை படித்து பாருங்கள் தோழர்களே. உவைஸ் அல் கர்னியே, என்னுடைய நலவுக்காக நீங்கள் துவா செய்யக்கூடாதா? என்னுடைய மறுமைக்காக நீங்க பிரார்த்திக்க கூடாதா? உவைஸ் அல் கர்னியே, அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். நான் துவா கேட்கிறேன், என்ன என்னுடைய தேவைக்காக கேட்கிறேன், என்னுடைய சுய விருப்பத்துக்காக நான் கேட்கல. பெருமானார் இப்படி முன்னறிப்பு செஞ்சாங்க, உங்களை பற்றி நான் உங்களை சந்திப்பேன், அப்ப உங்கள்கிட்ட துவா கேட்கணும்னாங்க என்று சொன்ன உடனே உவைஸ் அல் கர்னி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தது கூட கிடையாது, என்னை ரசூலுல்லாஹ் சிலாகித்தார்களா? ஆமா, உங்களுடைய உடம்பிலே காயின் அளவுக்கு அந்த அடையாளம், தொழுநோயினுடைய அடையாளம் இருக்கிறது. ஆமாம் இருக்கிறது. உங்கள் உறவிலே தாய் தந்தையை நீங்கள் ஆக பாசம் காட்டி நடப்பீர்களாமே, அல்ஹம்துலில்லாஹ் என்றெல்லாம் எல்லா அடையாளத்தையும் சொல்லுவது ரசூலுல்லாஹ் தான். அது வரைக்கும் அவருக்கு தெரியல ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு. ஆனா பெருமானார் வாழ்ற காலத்திலேயே யமனிலே உவைஸ் அல் கர்னி இருக்கிறார். ஏன் இந்த கண்ணியம் தெரியுமா தோழர்களே? ஏன் உமர் ரலியல்லாஹு இவற்றை துவா கேட்கணும்? பெருமானார் இவரை முன்னாடியே முன்னறிப்பு செய்யணும் என்றால் இவர்கிட்ட இருந்த லெவல் என்ன, இருந்த சிறப்பு என்ன, இருந்த அடையாளம் என்ன? மக்கள்கிட்ட இணக்கமாக இருப்பார், மக்கள்கிட்ட பணிவோடு இருப்பார். யாரிடத்திலையும் அதட்டியோ, யாரிடத்திலையும் வெறுப்பாகவோ, யாரிடத்திலையும் குரோதமாகவோ, பேராசையோ நடந்ததே இல்லை இந்த உவைஸ் அல் கர்னி. அல்லாஹ் இந்த மண்ணிலேயே உயர்வை தந்தானா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அடுத்து கூஃபாக்கு போறீங்க, கூஃபால நீங்க தங்குறதுக்கு மட்டும் ஸ்பெஷல் அரண்மனை, நீங்க சாப்பிடுறதுக்கு பல வகையான உணவு தட்டுகள், உங்களுக்காக அணியக்கூடிய ஆடைகள் எல்லாம் நான் ரெடி பண்றேன். ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுத்தி சிலாகித்த ஒரு மனிதர் நீங்க. அந்த நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம் தோழர்களே. இந்த கண்ணியத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான் என்றால் என்னுடைய பணிவுக்காகத்தான் இருக்கும்.
என் கூட வந்தவங்க எல்லாம் சாதாரணமான இடத்துல இருக்கவும் நான் மட்டும் மாளிகையில இருக்கிறவன், வேண்டாம் ஹலீஃபா என்னை இப்படியே விடுங்க என்று சொல்லி சாதாரண மனிதராக அவர் திரும்பி சென்றார். இன்னும் கொஞ்ச காலம் கழித்து மீண்டும் யமன்ல இருந்து ஒரு வணிக குழு வருகிறது. உமர் அப்போது போறாங்க. மீண்டும் ஒரு முறை உவைஸ் அல் கர்னியை பார்க்கலாமே, உவைஸ் அல் கர்னி இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அந்த ஊர்ல இருந்த ஒருத்தரை பார்த்து கேட்கிறாங்க, நான் ஒரு நல்ல கம்பளி ஆடையை வாங்கி வைத்திருக்கேன், நல்ல டைட்டா குளிருக்கு போடுற ஆடை வாங்கி வைத்திருக்கிறேன், நீங்க யமனுக்கு போனால் உவைஸ் அல் கர்னிட்ட கொடுக்க முடியுமா? உமர், நான் கொடுத்தேன் என்று. அப்போது சொல்றாங்க, உவைஸ் அல் கர்னி இந்த மண்ணிலே எங்கள் ஊரிலே வாழக்கூடிய நேரம் அவர் யாரையும் சொல்லாலையோ யாரையும் நாவாலையோ தீங்கிழைத்ததே கிடையாது. இந்த மண்ணிலே வாழக்கூடிய நேரம் அவர் எங்களுக்கெல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தார். அவருக்கு இப்படிப்பட்ட கண்ணியமா என்று அந்த ஆடையை வாங்கி கொண்டு போய் யமன்ல அந்த நபர் என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு உங்களுக்காக தந்தார் என்று சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை தான் உள்ளத்தை கரங்கடிக்கும் தோழர்களே. அல்லாவே, என் வாழ்க்கையில் நான் அணிந்த ஆடையிலேயே சிறந்த ஆடை உமர் ரலியல்லாஹு தந்த இந்த கம்பளி ஆடைத்தான். இப்படியான கண்ணியத்தை தந்தாய ரச்சகா என்று யமன் தேசத்திலே வீடு வீடாக சொல்லி சொல்லி அப்படியே ஓடுறாராம் உவைஸ் அல் கர்னி. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல என்னைக்கு நாங்க மரணிக்க போறோம், என்னைக்கு எங்களை கபர்ல கொண்டு போய் கடத்துவாங்க தெரியாது. ஏன் ஈகோ, ஏன் பெருமை, ஏன் அகம்பாவம்? வேண்டவே வேண்டாம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாம் இருக்கும் போது மட்டும்தான் முழுமையான ரஹ்மத்தை அல்லாஹ் தந்து நம்மை மேன்மையாக்குகிறான். அதைத்தான் குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு 2 ஆயத்தை படித்து பாருங்கள். 15வது அத்தியாயம் 88வது வசனம், வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன். நபியே, முஃமின்களுக்காக உங்கள் ரெக்கையை தாழ்த்துங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை இது. உங்கள் ரெக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள், அதனால் உங்களுக்கு வெற்றியை நாம் தருவோம். நாங்கெல்லாம் என்னங்க ஆசைப்படுறோம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கணும், நல்ல மனுஷனா அல்லாஹ் எங்களை எழுப்பணும், அரிசுடைய நிழல் வேண்டும் யா அல்லாஹ், மறுமை முத்துக்களாக எங்களை ஆக்கிவிட ரச்சகா என்று கேட்டு கேட்டு அழுகிறோமே. அந்த மறுமை வெற்றி யாருக்கு தெரியுமா? 28வது அத்தியாயம் 83வது வசனம், தில்கத் தாருல் ஆகிரா, இதுதான் மறுமையினுடைய வீடு, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உல்வன் ஃபில் அர்தி, பூமியிலே ஆக பகட்டையும் ஆக பெருமையும் விரும்பாமல் வாழ்ந்தானே அவனுக்குத்தான் மறுமையிலே சிறந்த வெற்றி. வலா ஃபசாதன், குழப்பங்களை உண்டாக்காமல் இருந்தானே அவனுக்குத்தான் சிறந்த வெற்றி. வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் நல்ல முடிவு. பணிவு என்கிற இந்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இடத்துல பேசுகிறான் தோழர்களே. அப்படியானா என்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய ஈகோ குறையட்டும். பேசுற நானோ நீங்களோ தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் சில ஷைத்தான் இருக்கத்தானே செய்கிறான். நம்முடைய பேச்சில், நடையில், உடையில் பணிவு குறைந்திருக்கலாம். பணிவற்ற மனிதனாக நான் நடந்திருக்க. இனி அப்படி அல்ல. பணிவு என்பது நம்ம தாழ்ந்து அப்படியே பேசுறது மட்டுமல்ல, உங்களுடைய பழக்க வழக்கத்துல, உங்களுடைய உறவுகள்கிட்ட நேசிக்கிறதுல, நண்பனை மன்னிக்கிறதுல பலகீனமான அல்லாஹ் சொல்றானே, வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமின், முஃமின்கள ரெக்கையை தாழ்த்துக்கன்னா ஓடி போங்க, நான் ஒண்ணுமே இல்லை, செத்து விட்டால், மரணித்து விட்டால், உயிர் பிரிக்கப்பட்டு விட்டால் நான் ஜனாசா, என் முகத்திலே மண்ணைத்தானே வீசுவார்கள். இந்த உடலுக்கு இந்த உயிருக்கும் என்ன மரியாதை தோழர்களே. ஆனா நான் பெருமை அடித்தேன் என்றால், நான் தான் என்ற மமதையோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு ஒரு காலம் வெற்றி கிடையாது தோழர்களே. ஆக நாளை மறுமையிலே இந்த மண்ணிலே எங்களுக்கு வெற்றி வேண்டுமேயானால் தொழுகை இபாதத்து மட்டும் போதாது தோழர்களே. பணி உள்ள மக்களாக, பேராசையற்ற மக்களாக, ஈமானிய உச்சம் கொண்ட மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பணிவே உயர்வை தரும் என்பதை புரிந்து எங்கள் வாழ்க்கையை முழுமையாக பணி உள்ள மக்களாக நாம் ஆக்கிக் கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஜும்மாவினுடைய முதல் உரையாக பணிவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. அந்த பணிவு என்பது உரைக்காக பேசவோ அல்லது கேட்கவோ மட்டும் இல்லாம, இந்த செகண்ட்ல இருந்தே என்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் இன்னும் அழகாகணும், என் குடும்பத்திலிருந்து என்னுடைய பணிவை நான் வெளிப்படுத்த ஆரம்பிப்பேன். நாங்கெல்லாம் மரணிக்கக்கூடிய நேரம் தோழர்களே. நான் மரணித்த பிறகாவது இப்படி ஒரு பணி உள்ள மனுஷன் எங்களால பார்க்கவே முடியாது. எப்படியான மனுஷர் அவர்? சிரிச்ச முகத்தோட தான் இருப்பார். நம்ம அவரை கோபப்படுத்தினாலும் மாஷா அல்லாஹ் என்ற பொறுமையாக இருந்து விடுவார். எந்த உறவையும் அவங்க குரோதப்படுத்தியதே கிடையாது, எந்த நட்பையும் உதாசனப்படுத்தியதே கிடையாது என்று என்னுடைய உங்களுடைய ஜனாசாவிலிருந்து இந்த சமுதாயம் கண் கலங்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம வாழணும். அப்படிதான் அன்றைய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அன்றைய நல்லடியார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரையாகவே சொன்னார்கள். இங்க பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, தந்தைமார்கள், உங்கள் பிள்ளைக்கு என்னைக்காவது பேச நானோ நீங்களோ உங்களுடைய பிள்ளைகிட்ட உட்கார்ந்து லுக்குமான் என்கிற நல்லடியார் செய்த உபதேசம் என்னங்க?
முக்கிய இவ்வளவு அதாவது இஸ்லாத்தையும் ஈமானையும் ஷிர்கையும் எல்லாம் பேசுறவரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, மகனே பெருமையோடு நடக்காதே. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ இந்த வானத்தை பிளக்கவும் முடியாது, மலைகளை உடைக்கவும் முடியாது, நீ யார் சாதாரண மனுஷனடா, பெருமையாக நடக்காதே என்று தன் மகனுக்கு சொன்னாரே. எப்படியான உபதேசம் தோழர்களே. அப்படிதான் ஒவ்வொரு நேரமும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு சஹாபிதான் இந்த வரலாறை கேட்டு முடிப்போம் தோழர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபு சுஃபியானுடைய மகன். எந்த யோசனை எந்த வெளி சிந்தனை இல்லாமல் இந்த வார்த்தை இந்த வரலாறை கேளுங்கள் தோழர்களே. இப்படியாக என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டும் அன்பானவர்களே. முஆவியா யார்? அபு சுஃபியானுடைய மகன். சின்ன பிள்ளையா இருக்கும் போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். பாப்பாவை பெரிய எதிரி, மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய, முஸ்லிம்களை அடிக்கக்கூடிய ஒரு விரோதியாக இருந்தார். ஆனா அவங்க மகளான உம்மு ஹபீபா, அவங்களுடைய மகனான முஆவியா எல்லாம் சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அவர் சின்ன ரொம்ப டீனேஜ் இளைஞனா இருக்கும் போது ரசூல்லா கூடயே இருப்பாராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற வேலையில செய்து கொண்டு இருப்பார். அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்க பாருங்க, யமன் தேசத்தினுடைய ராஜா, யமன் தேசம் சொன்னமா இல்லையா, அந்த ஊரினுடைய அரசர் வாயில் பின் ஹுஜர். யாரு? வாயில் பின் ஹுஜர்னா யாருங்க? ஹதீஸ்களை பிரபலமானவர், விரல அசைக்கக்கூடிய ஹதீஸ்ல அவர் பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் யாருன்னா யமன் தேசத்தினுடைய அரண்மனைக்கே ராஜா, அந்த ஊருக்கே அரசர். அந்த நேரத்துல அவருக்கு இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்றாங்க, இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, நம்மளும் மார்க்கத்தை எடுத்துக்கலாமேன்னு சொல்லி நேரம் ரசூல்லா கிட்ட அந்த அரசவையோட சிம்மாசனத்துல அமர்ந்த மாதிரி அப்படியே அவருடைய ஒட்டகத்துல அப்படியே மிடுக்கோட அமர்ந்து நேரம் இறங்குறார். இறங்கி ரசூல்லாவை சந்திக்கிறாங்க. நீண்ட உரையாடல், மார்க்கத்தை கேட்கிறாரு, விளங்குறாரு. அந்த இடத்திலேயே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றார் யமன் நாட்டினுடைய அரசர் வாயில் பின் ஹுஜர். அப்ப பக்கத்துல அந்த ஊர்லயே அவர் நைட்டு ஊருக்கு போனோம், கொஞ்ச நேரம் தங்கணும்னு, அந்த ஊர்லயே கொஞ்சம் தங்குற மாதிரி இருக்கிற ஒரு வீடு ஊருக்கு வெளியில இருக்கு. அப்ப முஆவியாட்ட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆவியா நீ வாயில் பின் ஹுஜரை கொஞ்சம் அங்க கொண்டு போய் விட்டுருப்பா, கொஞ்சம் தங்க வச்சிருப்பான்னு பாக்குறாங்க. கடுமையான வெயில், நடக்கவே முடியாத அளவிற்கு கடுமையான வெயில் கொளுத்தக்கூடிய நேரம். இவரோ அந்த மிடுக்கோட, அந்த 6 மணி நேரம் இல்லையா, அதாவது ஒரு பகட்டோட, பெருமையோட, நான் தான் என்ற நிலையோட அப்படியே அவருடைய குதிரையில உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்கிறார். இந்த சின்ன புள்ள முஆவியாவோ கால்ல செருப்பு கூட இல்லாம பாலைவன மணல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கிறார். அந்த குதிரையுடைய மூக்கணாங்கரை பிடிச்சுக்கிட்டே, கால் அப்படியே கொதிக்குது, சூடாக, கால் நடக்கவே முடியல. முஆவியா கேட்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, வாயில் பின் ஹுஜர் அவர்களே, கொஞ்சம் உங்களுடைய வாகனத்துல, ஒட்டகத்துல, குதிரையில ஏறி உட்கார்ந்துக்கவா, என்னால் நடக்க முடியல. அவர் சொன்னாரா, நீ யார்? சாதாரண மனுஷன், சாதாரண அடிமை, நான் ஒரு அரசன், என்னுடைய குதிரையை நீ உட்காருவதா? ஒரு காலம் முடியாது. மறுபடியும் நடக்கிறார். நடக்க நடக்க காலெல்லாம் கொப்பளமாகுது. சரி, நீங்க தான் குதிரையில உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் செருப்பையாவது கொடுங்க, நான் உன்னை என் செருப்பை கூட நீ தொட அருகதி அற்றவன், நீ என் செருப்பை மாட்ட நினைக்கிறியா அப்படின்ன உடனே ஒரு வழியா கொண்டு போய் வீட்டுல சேர்த்தாச்சு. காலங்கள் ஓடுகிறது, 40 ஆண்டுகள் கழிகிறது. 40 ஆண்டுகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முஆவியா ரலியல்லாஹு பின்னால் அரபுலகத்துக்கே மிகப்பெரிய ராஜாவாக மாறுகிறார். எப்படியான ஒரு ஆட்சி செய்கிறார், எதிரிகள் கூட அவருடைய ஆட்சியை பற்றி யாரும் தவறாக பேச முடியாது. அப்படிப்பட்ட முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அரசவையில் 40 ஆண்டுகள் அப்படியே பிளாஷ்பேக் பின்னாடி வருது. காலங்கள் நகர்ந்து போகுது. சின்ன பிள்ளையா இருந்தவரு அரசரா மாறிட்டாரு. வாயில் பின் ஹுஜரோ தள்ளாடிய வயசுக்காரர் ஆயிட்டாரு. சரி, முஆவியாவை பார்க்கலாமே அப்படின்னு அந்த நடந்த பழைய சம்பவம் எல்லாம் மறந்து போச்சு. முஆவியாவை பார்க்க வாயில் பின் ஹுஜர் அந்த அரசவைக்கு வருகிறார். ஆனால் முஆவியாவுக்கு தெரியும் வரது வாயில் பின் ஹுஜர் தான் என்று. அரசவையில் அமர்ந்திருக்கிற முஆவியா பணிவினுடைய உச்சம் தோழர்களே, தாய்மார்களே, எழும்பி ஓடுகிறார். வாயில் பின் ஹுஜரை, அப்படியே வயசானவர், அப்படியே தோளோடு தன்னுடைய நெஞ்சிலை சாய்த்து கொண்டு அப்படியே தள்ளாடி வரக்கூடியவரை கூட்டி வந்து தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வைக்கிறார். அவருடைய தொடையையும் காலையும் பிடித்துக் கொண்டு கீழே அமர்ந்தார் முஆவியா. எப்படிப்பட்ட அரசர்! எல்லாம் நடுங்கக்கூடிய நேர முஆவியா ரலியல்லாஹு பார்த்து வாயில் பின் ஹுஜர் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் காலடியிலே முஆவியா அமர்ந்திருக்கிறார். முஆவியா கேட்டாரா, வாயில் பின் ஹுஜரே, எனக்கும் உங்களுக்கும் இதற்கு முன்னாலேயே ஒரு அறிமுகம் உண்டு. வாயில் பின் ஹுஜர் வயசாயிடுச்சு, மறந்துட்டாரு. நீங்கள் மதீனாவுக்கு இஸ்லாத்தை ஏற்க வந்தீங்க. அப்படி ஏற்க வரக்கூடிய நேரம் நான் தான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டேன். அந்த நேரத்துல உங்க ஒட்டகத்துல, உங்க குதிரையில நான் உட்கார்ந்துக்குவான்னு கேட்டேன், நீங்க வேணா முடியாதுட்டீங்க. உங்க செருப்பை கேட்டேன், அப்போது நீங்க எனக்காக தரல. அதை ஞாபகப்படுத்துற ஒண்ணு அப்படியே வாயில் பின் ஹுஜருக்கு ஞாபகம் வருது. ஆஹா, ஆமாம்,
உங்களை நான் அந்த நேரம் எவ்வளவெல்லாம் நோவினைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு கட்டி அணைத்து அழுதார வாயில் பின் ஹுஜர். அவர் சொல்லுகிறார், என் வாலிபம் திரும்ப வேண்டுமே. யாரே? வாயில் பின் ஹுஜர் அழுகிறாரே, என் வாலிபம் திரும்ப வேண்டுமே. அல்லாஹ்வே, மீண்டும் எனக்கு அதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைத்தால் இந்த பணிவினுடைய உச்சமாக இருக்கிற முஆவியாவை என்னுடைய வாகனத்தை, என்னுடைய குதிரையிலே பின்னாடி அல்ல முன்னாடி அமர்த்தி கொள்வேன். என்னிடம் இருக்கக்கூடிய நல்ல உயர் ரகமான ஆடையெல்லாம் அவருக்கு போட்டு அழகு பார்த்திருப்பேனே. ஆஹா, என் காலம் திரும்பாதே, முஆவியா என்னை மன்னித்துக் கொள்ளப்பா என்று அந்த நேரம் வாயில் பின் ஹுஜர் முஆவியாவை கட்டி தழுவி அந்த சம்பவத்தை சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டார்களாம். யோசித்து பாருங்கள் தோழர்களே. எழுப்பி போய் தன்னுடைய அரசவை விட்டு எழுப்பி ஓடுகிறார், காலடியில் அமருகிறார். நான் யார், எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களை, தாய்மார்களை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெரியவங்களோட இந்த அன்பா நடங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அகலாக்கையும் எங்களுடைய உயிர் மூச்சாக எடுத்து நாம் நடத்த வேண்டும். அதுல மிக முக்கியமான ஒன்று பணிவினுடைய இன்னொரு யதார்த்தம். உங்களுக்கு முன்னால் கஷ்டப்படுற ஏழ்மையாக இருக்கிற உணவுக்கே வேதனைப்படுகிற அந்த மக்களுக்கு நீங்கள் உணவளிப்பதும் தான். தலைப்போட சேர்க்கிறவங்களுக்காக சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? உங்களுடைய பணிவை மூமின்களுக்காக ரக்கையை தாழ்த்துங்கள் என்றால் அவங்கள்ட்ட நீங்க சிரிச்சு பேசுறது மட்டுமல்ல, அவன் கஷ்டத்தை நீக்குவதும் தான். நமது பஷீர் ரஹ்மானின் சார்பாக பசி அறிவோம் உதவிடுவோம் என்கிற அந்த ஸ்கீம்ல மாஷா அல்லாஹ் மாசம் 30-40 ரூபாய் செலவு பண்ணி எத்தனையோ குடும்பங்களுக்கு மளிகை சாமான், ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் மதிப்புல கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குடும்பம் ரமலான்ல கிட்டு கொடுப்பாங்க. அவங்க சொல்ற இந்த கிட்டுனாலதான் நாங்கள் டெய்லி சஹரே சாப்பிடுறோம். மாதாந்திர உதவி வாங்கக்கூடியவர்கள் 15 நாள்ல இந்த சாப்பாடெல்லாம் பொருளெல்லாம் காலியா போயிடும். மத்த 15 நாள் நாங்க ரேஷன் சாப்பாடை வாங்கி கஷ்டப்படுவோம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆக ஒரு ஏழையின் பசியை ஆற்று நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அடியானே தாகம் என்று வந்தானே நீ தண்ணீர் கொடுத்தியா? நான் வந்தேன்டா தாகம் தண்ணி கொடுத்தியா? அல்லாஹ் நீ தானே எல்லாரும் தண்ணி கொடுப்ப, எப்படி நான் கொடுக்கிறது? ஏன் அடியான் வந்தானே அல்லாஹ் கேட்பாடா, பசின்னு வந்து நின்றனே நீ கொடுத்தியாடா? நீ எப்படி அல்லாஹ் நீ தான் ரிஸ்க் அளிப்பன் எப்படி கேட்பாய்? என் அடியான் ஒருத்தன் பசின்னு வந்தானே நீ கொடுத்தியாடான்னு அல்லாஹ் கேட்படாக. கடந்த 3 மாதங்களா ரொம்ப டைட்டா போயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பசி அறிவோம் உதவிடுங்கிற ஸ்கீமுக்காக இன்னைக்கு வசூல் எடுக்கப்படுகிறது. ஆக எங்கள் ரப்புக்காக நாங்கள் பணிவாக வாழ்றோம் என்றால் எங்கள் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, அந்த கிட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அல்லாஹ் எங்களை யாரையும் வைக்கவில்லை. சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி கொடுக்கிற இடத்துல அல்லாஹ் உங்களை வைத்திருக்கும் போது நிச்சயமா அல்லாஹ் உங்களை எப்போதும் கொடுக்கிற கரமாக ஆக்குவான். அந்த பசி அறிவோம் உதவிடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் அள்ளி கொடுங்க. எந்த செலவும் இல்ல மாஷா அல்லாஹ். 30 பேர் இல்ல, 40 பேர் இல்ல, 30,000 இல்ல, லட்சக்கணக்கிலே நாங்கள் செலவு பண்ணி கொடுக்கிறோங்கிற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இது வளர வேண்டும். அதற்காக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் கொடுத்தால் நீங்களும் பணிவினுடைய உச்சம் தான். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த பணிவு என்கிற குணத்தை, எல்லா ஈமானிய குணத்தை தந்து, நோய் நொடிகள் இல்லாத, பலகீனங்கள் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை தந்து, நாளைய மரண நேரத்தை அல்லாஹ் எங்களுக்கு இலகுவாக்கி லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி என்னுடைய உங்களுடைய கபர் வாழ்வை அல்லாஹ் ரௌதத்தன் மின் ரியாதில் ஜன்னா சோன பூங்காவாக்கி நாளை மறுமையிலே பணிவோடு வாழ்ந்த மக்களை அல்லாஹ் நபியோடு எழுப்புவதாக சொல்கிறான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு எழுப்பப்பட்டு எங்கள் குடும்பத்தாரோடு அல்லாஹ்வுடைய சிரித்த முகத்தை பார்த்த நிலையிலே அவன் தரக்கூடிய தண்டனை, வேதனை, சாபம் எதையுமே எட்டி கூட பார்த்து விடாமல் மின்னல் வேகத்திலே நரக பாலத்தை கடந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய மறுமையின் முத்துக்களாக, சொர்க்கத்தின் சொந்தங்களாக என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி واعف عنا واعف عنا واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين واخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.